எந்த சேனலை ஓப்பன் பண்ணாலும் இந்த ஜாரா கேட்டர்ஸ் என்னதான் இருக்குது அந்த ஜாரா கேட்டர்ஸில். நாங்கள் இன்னைக்கு வந்த இடம் தான் ராயப்பேட்டாவில் உள்ள ஜாரா கேட்டர்ஸ். இங்கே வந்து ஹலீம் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பயங்கர ஹைப் கொடுக்குறாங்க. இங்கே இருக்க ஹைதராபாதி பிரியாணி தான் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு, சரி நாங்களும் வந்து இந்த ஹைதராபாதி பிரியாணியை ஒரு பிளேட் வாங்கி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல ஹலீமை வாங்கி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹைதராபாதி பிரியாணி ஒரு பிளேட் வாங்கினோம். பிளேட்டில் வந்து ஒரு 3 நல்ல பீஸ் போட்டிருந்தாங்க. பார்க்கறது செம்மையாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சோம். இந்த மாதிரி ஒரே தட்டில் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா பேரடைஸ் பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருந்தது. எல்லாமே தனித்தனியாக இருந்தது. அதை மிக்ஸ் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சிக்கன் கிபாப் வச்சுருந்தாங்க. கிபாப்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணுறதுக்கு தான் இப்போ தான் தயாராச்சு. வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா செம்ம க்ரௌடு. ஒன்று ஒரு இடத்துல டோக்கன் வாங்க வேண்டியதாக இருந்தது. சில இது செம்ம டேஸ்டியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரதுக்கு நைட்டில் வரும்போது செம்ம ஃபன்னாக ஜாலியாக சூப்பராக இருந்தது. அந்த குனாஃபா ஸ்வீட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ரெடி பண்ணி தான் தரணுமா? நம்ம கண்ணு முன்னாலே பக்காவாக செம்மையாக ரெடி பண்ணாங்க. சரி ஓகே பரவாயில்ல வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இது கூட 2-3 வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் பார்சலும் வாங்கிட்டோம். அப்படியே அங்கே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதையும் சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம டேஸ்ட். ஆனால் சூப்பரான ஒரு இடத்துல ரொம்ப நாள் ஸ்கூல் படிக்கும் போது சாப்பிட்டது. பாருங்க தொண்டை தெரியலன்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு வந்து மாத்திரை போட்டாரா தொண்டைக்கு? பிரியாணி சாப்பிட்டுருக்கா. இங்கே என்னென்ன வெரைட்டி இருக்குன்ட்டு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக நாங்களும் பார்த்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருந்தாங்க ஒரு ரோஸ் மில்க்கு. செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரோஸ் மில்க்கு, மேங்கோ, சாக்லேட்டு எல்லாமே செம்ம ஃப்ளேவரு. சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு டீ சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தி ஆகும்னு சொன்னதான் ஒரு டீ போட சொல்லி செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த மாதிரி நைட்டில் 6 மணிக்கு மேலே ஒரு நல்ல சூப்பரான இடம் ஃபன் பண்ணுறதுக்கு வேணும்னா நீங்கள் ராயப்பேட்டாவில் உள்ள இந்த ஷாப்புக்கு வந்துடுங்க. செம்ம ஜாலியாக சூப்பராக ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய். அப்புறம் இதனோட சோலாபுரி மாதிரி ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இதுதான் காஷ்மீரி நானா. பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. என்னடா இது இப்படி இவ்வளோ பெருசாக செய்கிறாங்களேன்னு சொல்லி அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கலான்னு போனோம். அதை அப்படியே பயங்கர பெருசாக ரெடி பண்ணி ஒரு பெரிய கடாய் வச்சுருந்தாங்க. அந்த கடாயில் போட்டாங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. அதுதான் காஷ்மீரி நான். பயங்கர பார்க்குறதுக்கு செம்ம நல்லா இருந்தது. ஆனால் செம்ம க்ரௌடு. எங்களால் எதுவுமே சரியாக வாங்கி ஃப்ரீயாக சாப்பிட முடியல. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு 6, 7, 8 மணிக்கெலாம் வாங்க. நாங்கள் போகும்போது 11, 12 மணி ஆயிடுச்சு. செம்ம எல்லாமே காலி ஆயிடுச்சு. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு குனாஃபாவும் அந்த ஸ்வீட்டும் வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்பிரஸ் அவென்யூ ஆப்போசிட்டில் இருக்க இந்த ஜாரா கேட்டர்ஸ் பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ மை